மாதம் 5 லட்ச ரூபாய் வருமானம் வர்ற மாதிரி நம்ம மண்டே மார்க்கெட் லொக்கேஷனில் சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி சேலுக்கு இருக்குதுங்க. இது ஒரு மாட்டு பண்ணை. மாட்டுக்கு தீவனம் வைக்கிறதுக்கு அப்புறம் தண்ணி வைக்கிறதுக்குன்னு சொல்லி செப்பரேட்டாக செட்டப் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த வழியாக லேபர் நடந்து போகிறதுக்கு எல்லாமே சூப்பராக வெல் பிளான்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் இந்த பண்ணையில் நம்ம 100 மாடு வளர்க்கலாங்க. அந்த அளவு ஸ்பேஷியஸாக அந்த அளவு எல்லா ஃபெசிலிட்டிஸோட சேர்த்து தான் வச்சுருக்காங்க. பால் கறக்கிற மெஷினு தென் பால் கறக்கிறதுக்குள்ள செட்டப் எல்லாமே சூப்பராக வெல் பிளான்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தண்ணி வசதி ஒரு கிணறு இருக்குதுங்க. கிணறு ஃபுல்லாகவே தண்ணி இருக்குது. கிணறுல இருந்து நம்ம ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் வச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து இங்கே மோட்டர் மூலமாக ஏறுது. ஸோ பைப் செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ தண்ணிக்கு எந்த பஞ்சமுமே இல்லாமல் எந்த காம்ப்ரமைஸுமே இல்லாமல் நல்ல லக்ஸரியாக பண்ணியிருக்காங்க இந்த மாட்டு பண்ணையை. மாடு மட்டும் இல்லைங்க, கோழி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 கோழி நம்ம வளர்க்குற மாதிரி செட்டப்புமே பண்ணியிருக்காங்க. ஸோ நாட்டுக்கோழிகள் இந்த இடத்துல வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கிறது மாதிரியும். ஸோ அதுக்கான ரூம் செட்டப் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஸ்பேஷியஸான ரூம் செட் பண்ணி இந்த மாதிரி ஸ்லோப் எல்லாமே வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா வளர்க்குறது நாட்டுக்கோழி எல்லாமே இந்த மாதிரி மரத்தில் அடையிற மாதிரி செட்டப் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப வெல்த்தாக இருக்கும், கோழிகளும் ஹெல்த்தாக இருக்கும். ஸோ அதுக்கு உண்டான இபி கனெக்ஷன், இது ஸ்ப்ரிங்க்லர் வாட்டர் எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ தண்ணி குடிக்கிறதுக்கு ஸ்ப்ரிங்க்லர் செட்டப்பு, ஸோ ஃபீடர் செட்டப் எல்லாமே இருக்குதுங்க. ஒரு ஸ்டோர் ரூமே இருக்குதுங்க. ஸ்டோர் ரூம்ல இந்த புல்லு கட் பண்ற மிஷின், ஃபீட் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா இபி கனெக்ஷன் இருக்குதுங்க. இதில் ஒரு 3 பேஸ் இபி கனெக்ஷன் நல்ல குவாலிட்டியாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் சுவிட்ச் போர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ மல்டிபிள் தேவைக்கு ஏற்ற மாதிரி பவர்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியுமே வச்சுருக்காங்க. வீட்டில் இருந்த மாதிரியே ஃபார்மை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு சிசிடிவி கேமரா ஃபெசிலிட்டியுமே வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ வெல் செக்யூர்டு, ஃபுல்லாகவே காம்பவுண்டட் தாங்க. இது லொக்கேஷன் நம்ம மண்டே மார்க்கெட் லொக்கேஷனில் லொக்கேட் ஆகிருக்குது. மெயினாக நம்ம மாட்டு பண்ணையில் ஒரு பெரிய விஷயம் இந்த சாணங்க. ஸோ அந்த சாணத்தை ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தொட்டியுமே கட்டியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாண எரிவாயு சொல்லுவோம் இல்லையா, கேஸ் ரெடி பண்ணுறதுக்கான, பயோகேஸ் ரெடி பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. பட் அது இன்னும் பண்ணல, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குது. லேபர் தங்குறதுக்கு ரூமுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 பெட்ரூம் கொண்ட ரூம் இருக்குது. ஸோ எல்லாமே பாத்ரூம், தண்ணி வசதி எல்லாமே வச்சு தான் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு லேபர் வேணும் அப்படின்னா இந்த லேபர் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னா நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். மாடுகளை குளிப்பாட்டுறதுக்கு ஒரு பெரிய குளமுமே இவங்க ஓன் லேண்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மொத்தம் 45 சென்ட் லேண்ட் ஏரியா, ஒரு சென்ட்டுக்கு 4 lakhs ஃபைனல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு மாட்டு ஃபார்ம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்துட்டு இருப்போம். ஸோ நீங்கள் ஃபார்ம் வைக்கிற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி கட்டி வச்சிருக்கிற இந்த ஃபார்மை நமக்கு சொந்தமாக்குறது ஒரு பெஸ்ட் சாய்ஸுங்க. மாடு மட்டும் இல்லை, மாடு கோழி எல்லாமே வளர்த்துக்கலாம். நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க, மாட்டு பண்ண வைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பெஸ்ட் சாய்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.